ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரெண்டு பெஸ்ட்டான மூவிஸை வந்து இப்போ நான் பார்த்துருக்கேன். ஒன்று நம்ம மலையாளம் சைட்லேருந்து ஒரு படத்தை நல்லபடியாக தமிழ் டப்டோடு கொண்டு வந்திருக்காங்க. டோட்டல் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது, என்னடா என்கிட்ட ஸ்மாக் டவுனே வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே இங்கிலீஷில் பார்த்துட்டேன், பட் இப்போ நம்ம புதுசாக தமிழ் டப்டோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு மூவியும் எப்படி இருந்திருக்கு வித் ஃபுல் ரிவ்யூட இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம மலையாளம் மூவி நம்ம சட்டா பச்சான்னு சொல்லிட்டு என்ன நேம் எனக்கும் சீரியஸ்லி தெரில, பட் என்டையர் மூவியோட கோர் கான்செப்டே பார்த்தீங்கன்னா ஸோ 3 அண்ணன் தம்பியோட ஸ்டோரி தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. அண்ட் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்மாக் டவுன் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் நானும் பர்சனலி சின்ன வயசுல எல்லாம் நம்ம ஸ்மாக் டவுன் தானே பார்த்துட்டு இருக்கோம். நான் காலேஜ் டேஸ் வரைக்கும் ஃபுல்லாக தான் பார்த்துருந்தேன். பை த வே அந்த ஒரு கோர் கான்செப்ட்லேருந்து கொண்டு வந்து இவங்களே உங்கள் ஊரில் வந்து எப்படி வந்து ஒரு ஃப்ரைடே ஃபைட் கிளப்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறாங்க. ஸோ அங்கே வந்து இவங்களாம் வந்து நம்ம நார்மலாகவே ரெஸ்லிங்னாலே அது கொஞ்சம் ஆக்டிங் தானே, ஸ்டார்டிங் ஆக்டிங்லேருந்து ஆரம்பிப்பாங்க. பட் உள்ளே கொஞ்சம் ரியலான பிரச்சனைலாம் வந்து அண்ட் உள்ள சில வில்லன்ஸ்லாம் உள்ளே வந்து ரியலான ஃபைட்டான சினாரியோவாக மாறிடும். பட் அதில் ஒரு நல்லபடியாக கொண்டு வந்திருந்தாங்க. மெயினாக எனக்கு பார்த்தீங்கன்னா சில ஆக்ஷன் விஷுவல்ஸ் எல்லாம் இருக்கும், பக்காவாக இருந்தது. லைக் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைட் ஆக்ஷனில் செம்மையாக கொண்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அதுலேயே கேமரா ஆங்கிள் ஒர்க்லாம் ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. ஒரு ரெஸ்லிங் உள்ள அதுவும் சினிமேட்டிக்கான ஒரு ஷாட் எடுக்கணும், வேறு ஆங்கிள்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. அந்த ஒரு மூமெண்ட் ஒர்க்குக்காக கண்டிப்பாக இந்த படத்தை பாராட்டியே ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ஃபன் டோனோட கொண்டு போயிருந்தாங்களா, ஸோ அல்டிமேட்டாக இருந்தது. கடைசியில் ஒரு நல்ல கேமியோ ஒன்று தந்திருந்தார், யார் இந்த வால்டர்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் நீங்கள் இந்த படத்தை அப்படியே பொறுமையாக என்ஜாய் பண்ணி, அண்ட் இன்னொரு நல்ல விஷயம்னா ஃபேமிலியோட நீங்கள் என்ஜாய் பண்ணி இந்த மூவியை பார்க்கலாம். ஸோ அதுக்காக ஹைலி ரெக்கமெண்டட். நான் இப்போ தமிழ் டப்பில் தான் வந்து தான் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் தான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாட்டிஸ்ஃபைட் அண்ட் லைக் கரெக்டாக தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தையும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் செகண்ட் நம்ம ஒரு ஹாலிவுட் மூவி த லாங் வாக்னு சொல்லிட்டு 2025 ரிலீஸ் ஆனது. அந்த டைம்ல நான் தியேட்டர்ல இந்த படத்தை பார்க்கல, பட் இப்போ ரீசெண்டாக தான் இங்கிலீஷ்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து மூவியை கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டப்டோட பிரைம் வீடியோலையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது கொஞ்சம் டிஸ்டோபியனான ஒரு உலகத்தை காமிச்சிருக்காங்க. ரொம்பலாம் கிடையாது. லைக் சொசைட்டி வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு, ரிச்சாக இருக்காங்க, பட் புவர் பீப்புள்ஸ்க்கு சர்வைவ் பண்ணுற வேற எந்த ஒரு ஆப்ஷனும் தரல. ஸோ இந்த மாதிரி வந்து மிலிட்ரியா சேர்ந்து ஒரு கான்டெஸ்ட் ஆட்டம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் தான் வாக் பண்ண முடியும், எவ்வளோ நாள் தான் நீங்கள் வாக் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் வந்து த லாங் வாக்குன்னு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ ஸ்டார்டிங் இதில் சேர்றாரு. ஸோ ஓகே, நடந்து தானே போகணும். ஸோ குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கண்டினியூஸாக வாக் பண்ணிகிட்டே போகிறாங்க. இன்கேஸ் அவங்களால நடக்க முடியல, இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் உக்காந்துட்டாங்க, அதனால கொஞ்சம் பிரேக் எடுத்தாலும் பின்னாடி மிலிட்ரி வந்து அவங்கள ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா அந்த குரூப் யாரெல்லாம் சர்வைவ் ஆகுறாங்க, அதுலேயும் சில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான பாண்டிங் மாறும். அண்ட் ப்ரோ இதெல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன ப்ரோ ப்ரைஸ்னா, கடைசியில் ஒரு ப்ரைஸ் என்னென்னா நீங்கள் அந்த எலிட் சொசைட்டி உள்ளே போயிடுவீங்க, அந்த ரிச் பீப்புளான இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷ், நீங்கள் எந்த விஷ் வேணால் கேட்கலாம், அது உங்களுக்கு அந்த கிராண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பேசஸில் வந்து இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. எனக்கு அந்த லாங் வாக் என்ற கான்செப்டே வந்து ஓகே, கொஞ்சம் இது புதுசாக கொண்டு வந்திருக்காங்களே அப்படி ஒன்று இருந்தது. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் என்ன நெக்ஸ்ட் இன்னோவேஷனாக கொண்டு வருவீங்க, இன்கேஸ் நான் கண்டினியூஸாக வாக் பண்ணால் என்னென்னலாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரியான சில விஷயம் எல்லாம் நல்லபடியாகவே கவரம் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் கடைசியில் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பாண்டிங்கான ஒரு எலிமெண்ட்டோடு முடிச்சிருந்தாங்க. அதுக்காக இந்த மூவி ஒரு நல்ல மூவி, ப்ளஸ் டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ப்ரோ நான் ஃபேமிலியாக பார்க்கலாமானா அந்த மாதிரி எந்த ஒரு விஷுவல்ஸும் கிடையாது, பட் ஸ்லைட்டாக அங்கங்கே லேஸாக பேட் வேர்ட்ஸ் வேணால் பேசுவாங்க. மிச்சம் இதுவைஸ் டெஃபினட்டாக இதுவும் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட கூட பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு மூவிஸ் தான். ஒன்று நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இன்னொரு நம்ம பிரைம் வீடியோவில். அண்ட் நீங்கள் இந்த வீக்கெண்ட் எந்த மூவியை பார்த்துருக்கீங்க, உங்களோட தாட்ஸ் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி கொஞ்சம் நியூவான மூவிஸில் பெஸ்ட்டான மூவிஸை மட்டும் தனியாக வீடியோ போட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப்பவும் போல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப்ஸ். See you in next video. Bye guys.